ஜென்ரேஷன் கிட்ஸை எல்லாரையுமே குறிப்பிடக்கூடிய சொல்லு அப்படின்னா அது ஜென்சி அப்படின்ற வேர்டை தான் மென்ஷன் பண்ணுவோம். அந்த வகையில தான் திமுகவுடைய கொள்கைகளாக ஈர்க்கப்பட்ட சில இளைஞர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஜென்சி டிஎம்கே அப்படின்ற பேர்ல ஒரு குழுவா சேர்ந்து திமுகவுடைய கொள்கைகளை எல்லா இடத்துலையுமே பரப்பிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஜென்சி டிஎம்கே குழுவை சேர்ந்த ஒரு இளைஞர் சில நபர்களால கடுமையாக தாக்கப்பட்டிருக்காரு. அது தமிழ்நாட்டு அரசியல்லையும் சரி சமூகத்திலையும் சரி ஒரு பெரிய சர்ச்சையா ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நெட்வைஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்ருதி. இது நெட்வைஸ் ஒரிஜினல்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துச்சு. அதுல எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் சரி, எதிர்கட்சி அமைச்சர்களும் சரி, இல்ல மற்ற கட்சி உறுப்பினர்களும் சரி நிறைய கேள்வியை தற்போதைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை பார்த்தும் தாவேக அரசு பார்த்தும் எழுப்பினாங்க. ஆனா எதுக்குமே திரு விஜய் அவர்கள் பதிலளிக்கவே இல்லை. கடந்த 3 நாட்களா 4வது நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல அவரு நல்லாவே பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அவரு ஒரு உரையை ஆற்றியிருக்காரு. ஆனா இதுக்கு எதிர்கட்சி தலைவரும் சரி, எதிர்கட்சி எம்எல்ஏக்களும் சரி, மற்ற கட்சி உறுப்பினர்களும் சரி எல்லாமே ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த 3 நாளா நாங்கள் எழுப்பிய கேள்விகள் எல்லாமே மின்வெட்டு ஏன் தொடர்ந்து ஏற்படுது, பெண்களுடைய பாதுகாப்பை எப்போ உறுதி செய்வீங்க, பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் எப்ப எடுக்கப்படும், விவசாயிகள் போராடிட்டு வராங்களே அதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க, சட்ட ஒழுங்கு எப்ப சரி பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளை தான் எழுப்பணும். ஆனா திரு விஜய் அவர்கள் உரையாற்றியதுல இது சம்பந்தமான எந்த ஒரு பதிலுமே கிடையாது. வெறும் ரீல்ஸுக்கான கண்டென்ட்டா மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னு பல தலைவர்கள் விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க. அதுல முக்கியமா எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் தளத்துல என்ன ட்வீட் பண்ணிருக்காரு அப்படின்னா, கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்காம ரீல்ஸ்க்கான கண்டென்ட்டா மட்டும்தான் பேசியிருக்கீங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாம சட்டப்பேரவையில இருந்தேவும் எதிர்கட்சி தலைவரும் சரி, எதிர்கட்சி எம்எல்ஏக்களும் சரி வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. வெளிநடப்பு செஞ்சு பிரஸ் மீட்டை செஞ்சப்பவும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, கேட்ட கேள்விகள் எதுக்குமே பதிலளிக்காம ரீல்ஸ் கண்டென்ட் மட்டும்தான் பேசியிருக்காரு திரு விஜய் அவர்கள். ஒரு அரை மணி நேரம் தன்னோட உரையை ஆற்றிருக்காரு. அந்த அரை மணி நேரத்துல 10 ரீல்ஸ் கண்டிப்பா தேரும் அப்படின்ற மாதிரியுமே பதிலளிச்சிருக்காரு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இல்லாம அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமாராக இருக்கட்டும், புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே திரு விஜய் அவர்கள் ஆற்றிய உரை கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலாகவும் இல்லை, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான முறையிலையும் இல்லை, எல்லாமே ரீல்ஸ் கண்டென்ட் மட்டும்தான், இது எதுக்குமே தேராது அப்படின்ற மாதிரி கருத்துக்களை முன் வச்சுட்டு வராங்க. இதை தொடர்ந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புள்ஸை குறிக்கிறதா இருக்கட்டும், இப்போ இருக்க ஜென்ரேஷன் கிட்ஸை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு அப்படின்னா அது ஜென்சி. அதாவது இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய இளம் தலைமுறையை ஜென்சி அப்படின்ற வேர்டை வச்சுதான் மென்ஷன் பண்ணி எல்லாரும் குறிப்பிடுறாங்க. அந்த வகையில தான் திமுகவுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட சில இளைஞர்கள், பல இளைஞர்கள் ஒன்னா சேர்ந்து ஜென்சி டிஎம்கே அப்படின்ற பேர்ல ஒரு குழுவா இணைஞ்சு செயல்பட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்சி டிஎம்கே அப்படின்ற பேரில் கூட்டத்தையுமே நடத்தியிருக்காங்க. சென்னையாக இருக்கட்டும், தேனி மாவட்டமாக இருக்கட்டும், சேலம் மாவட்டமாக இருக்கட்டும், பல இடங்களில் ஜென்சி டிஎம்கே அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் இந்த மாதிரி அமைப்பா இணைஞ்சு கூட்டத்தையுமே நடத்திட்டு வராங்க. அந்த வகையில தான் அந்த ஜென்சி டிஎம்கே குழுவை சேர்ந்த ஒரு இளைஞர் ஒருவர் ஒரு கூட்டத்தில் ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. அதாவது உதயண்ணா தம்பினா அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருப்பாரு. இது சோசியல் மீடியா நிறைய ட்ரெண்டாகவும் ஆரம்பிச்சு ட்ரோலாகவும் ஆரம்பிச்சிச்சு. அந்த நிலையில தான் அந்த நபர் இப்ப சில நபர்களால ரொம்ப கடுமையாக தாக்கப்பட்டதா தகவல் வெளிவந்திருக்கு. அந்த தகவலின் அடிப்படையில தான் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பல பேர் தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு வராங்க. இந்த அடிப்படையில தான் திமுகவின் அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்களும் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ஜென்சி டிஎம்கேவை தாக்கி அந்த நபர்கள் மீது கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னும், மக்கள் பிரச்சனை மேல அந்த தாவேக அரசுக்கு எந்தவித அக்கறையுமே இல்ல, ஜென்சியை தாக்குன அந்த நபர்கள் மீது 24 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா கேஸ் ஃபைல் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கருத்தையுமே முன் வச்சிருக்காரு. அதே நேரத்துல இன்னொரு கருத்தையுமே முன் வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இதுவே திமுக அரசு வழக்கு தொடர்ந்திருந்தால் விஜய் அரசியலில் இருந்தே போயிருப்பாரு அப்படின்ற ஒரு கருத்தையுமே முன் வச்சிருக்காரு. இதை தொடர்ந்து ஆல்ரெடி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இறால் பதப்படுத்தக்கூடிய ஃபேக்டரியில ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்துருந்துச்சு அமானியா வாயு கசிவுனால. இந்த விபத்துல ஆல்ரெடி 5க்கும் மேற்பட்ட பேர் உயிரிழந்ததா தகவல் வெளிவந்துச்சு. இந்த நிலையில கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு அதிர்ச்சி தகவலை முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் 9 பேர் உயிரிழந்ததாகவும் அந்த 9 பேர்ல 2 பேர் சிறுமிகள் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலை முன் வச்சிருக்காங்க. ஆமா, அந்த 2 சிறுமிகள் யார் அப்படின்னு பார்த்தா ஒடிசாவை சேர்ந்த குமாரி ஜுவாங்கா அண்ட் ஜாமினி ஜுவாங்கா அப்படின்ற
15 வயது மிக்க 2 சிறுமிகள் தான் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையுமே அபிஷியலா வெளியிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து முந்தைய திமுக அரசு தமிழ்நாட்டுல நிறைய தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறதுல நிறைய ஊழல்கள் பண்ணியதாகவும், அது மட்டும் இல்லாம நிறைய முதலீடுகள் தமிழ்நாட்டிலிருந்து கைவிட்டு போயிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக அரசு மேல தற்போதைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் முன் வச்சிருக்காங்க. அதுக்கு பதிலளிக்கிற விதத்துல ஆந்திராவினுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு நாரா லோகேஷ் அவர்கள் ஒரு செய்தியை பகிர்ந்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முந்தைய திமுக அரசு ஆட்சி செய்யும் போது நாங்க தொழில் முதலீடை ஈர்க்கிறதுல அவ்வளவு போட்டிக்கிட்டோம், ரொம்பவே கடுமையா போட்டியிட வேண்டிய இருந்துச்சு. ஏன்னா திமுக அரசு அவ்வளவு கடுமையா போட்டிட்டு ஒவ்வொரு முதலீடுமே தன்னுடைய நாட்டுக்காக எடுத்தாங்க. அந்த மாதிரி திமுக அரசோட நாங்க போட்டிக்கிட்டு பல முதலீடை இழந்திருக்கோம், பல முதலீடை நாங்க வென்றிருக்கோம். திமுக அரசு ரொம்பவே நேர்மையான முறையில தான் முதலீடுகளை ஈர்த்தாங்க அப்படின்ற ஒரு தகவலையுமே முன் வச்சிருக்காரு. அதை தொடர்ந்து திரு நாரா லோகேஷ் இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் முந்தைய திமுக அரசு ரொம்பவே சிறப்பா முதலீடுகள் ஈர்க்கிறதுல செயல்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம அரசுக்கு தனியா பணம் கொடுக்குமாறு எந்தவித புகாருமே முதலீட்டாளர்கள் சைட்ல இருந்து எங்களுக்கு வந்ததில்லை அப்படின்ற ஒரு தெளிவான தகவலை திரு நாரா லோகேஷ் அவர்கள் முன் வச்சிருக்காரு. தற்போதைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் திமுக அரசு மேல சாட்டிய குற்றத்துக்கு பதிலளிக்கிற விதத்துல முன்னாள் தொழில்துறை அமைச்சர் திரு TRP ராஜா அவர்கள் ஒரு பதிலளிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய ரீல்ஸ் கோஷ்டி தமிழ்நாட்டின் முதலீடுகளை சீர்குலைக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டில இருந்து வெளியே போனதா கீர்த்தனா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் பதிலளிக்கிற விதத்துல கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி முதலீடுகள் தமிழ்நாட்டில இருந்து வெளியே போனதா பேசுறாங்க இந்த ரீல்ஸ் கோஷ்டி. எல்லாத்துக்கும் 6 மாசம் டைம் கேட்கிற இந்த ரீல்ஸ் கோஷ்டி தொழில் முதலீடுகளை பத்தியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசினா நல்லா இருக்கும். ரீல்ஸ் கோஷ்டினால தமிழ்நாட்டினுடைய முதலீடுகள் சீர்குலைக்கப்படுது அப்படின்ற ஒரு கருத்தை முன்னாள் தொழில்துறை அமைச்சர் திரு TRP ராஜா அவர்கள் முன் வச்சிருக்காரு. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த நியூஸஸ் பத்திய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஜென்சி கிட்ஸான ஒரு இளைஞர் சில நபர்களால கடுமையாக தாக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு தாவேகா அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுமா? 24 மணி நேரத்துக்குள்ள கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அதன்படி தாவேகா அரசு சிறந்த நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா, இல்ல தாவேகா அரசு அந்த இளைஞருக்கு பாரபட்சம் பார்க்குமா அப்படின்றதையுமே, அது மட்டும் இல்லாம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சரியான தகவல்கள் எதுவுமே இல்லாம பிரஸ் முன்னாடி நிறைய குற்றச்சாட்டுக்களை முந்தைய அரசான திமுக அரசு மேல வச்சுட்டு வராங்க. இதுக்கு எந்தவித சரியான தகவலுமே அவங்க கையில இல்லாத போது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை ஒரு அரசு மேல வைக்கிறது சரியா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போல டெய்லி நடக்கக்கூடிய சில முக்கியமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நெட்வைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.